ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்பாவோட அன்பை உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா. அந்த திரியேக குடும்பம் சொல்லும் பொழுது அது சின்ன காரியம் இல்லை, ஆமாவா? எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? உணர்ந்தீங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்கள். அந்த திரியேக குடும்பம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது அங்கே நமக்கு குறை இல்லை. ஆமென், ஆமென். அது ஒரு அளவில்லாத அன்பு நிறைந்த குடும்பம் அது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்துட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தபடியாக நான் கரங்களை தட்டி பாஸ்டர் ரூத்தை வர வைக்கிறேன். ஷாலோம், ஷாலோம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏன்னா இந்த சைட்டு மட்டும் தான் மாதஸ்கிட்டேருந்து தான் வருது, மற்றவங்களாம் பின்னாடி என்னது இன்னைக்கு? ஓ, மாதஸ் டேனால மாதஸ் தான் குரல் கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. சபையாராக குடும்பமாக சேர்ந்து ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், என்றென்றும் அவர் நல்லவர். நீங்களாம் நல்லவங்க, என்றென்றும் நல்லவங்கன்னு சொல்லுங்க. எப்பொழுதும் நல்லவங்க. ஓகே, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கரங்களை குலுக்கி இந்த நாள் டைரியில் எழுதி வைக்க வேணாம், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் அப்படி சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்திட்டு நீங்கள் யாவரும் அமரலாம். ஓகே, எப்போ இடம் மாறி உட்கார்ந்துருக்கிறோம். எப்பொழுதும் வாலிபர்கள் தான் முன்னிலையில் இருப்பார்கள். இந்திய நாளில் பெண்மணிகள், தாய்மார்கள்லாம் ஒரு சத்தம் போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளோ தானே தாய்மார்கள் சத்தம்? எலீஸ், சித்ரா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு தாய்மார்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கிங்க. ஓகே, உங்களுக்கு நான் இந்த தாயார் தினத்தை முன்னிட்டு உங்கள் பெண்களாகிய உங்களுக்கு பெரிய பரிசு கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, இந்த நாளில் உலகம் எங்குமே வெற்றிகரமாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அன்னையார் தினத்தை முன்னிட்டு சிஎல்சி ராயல் ஃபேமிலியில் இருக்கிறதான ஒவ்வொரு அன்னையாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தாயின் தின வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஹாப்பி மாதர்ஸ் டே. ஆன்லைனில் எங்களோடு இணைஞ்சிருக்கிற உங்களுக்கும் ஹாப்பி மாதர்ஸ் டே. உங்களோடும் கர்த்தர் இந்த நாளை இடைப்படுவார். எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அன்னையர்களுக்கு மட்டுமல்ல, பின்னாடி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு அருமையான நாள், தேவன் ஆசீர்வதிக்கிற நாள். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளில் பெண்கள்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை வேற உங்களுக்கு சீட்டு கொடுக்கட்டா, வேற சீட்டு கொடுக்கட்டா அப்படின்னு என் மனசு சொல்லுது. லீடர்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்க இதை குறித்து? கொடுத்துடலாமா? எல்லாரும் இப்போ இந்த உலக ரீதியாக பார்க்கும்போது எல்லாரும் எதுக்காகவும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆமாவா இல்லையா? அடிச்சுட்டு இருக்கோம், இல்லை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிஎல்சி தாயார்களுக்கு நான் ஒரு இடத்த கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவங்கவுங்க எழுந்துறீங்களே, தாய்மார்கள்லாம் எழுந்துறீங்க. உங்களுடைய இருக்கையை எடுத்துக்கிட்டு, இருக்கையை நீங்களே எடுத்துக்கிட்டு எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்க. ஓகே, மேன்ஸ்ங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. கணவர்மார்களே சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்கள் உங்களுடைய மனைவியை குறித்து. தெரியுதா சத்தம்? எல்லாரும் நமக்கு பிச்சை போடுற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே, பிள்ளைகளே உங்கள் தாய்களை குறித்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இதுதான். ஓகே, எல்லாருமே மிக மிக முக்கியமானவர்கள். நான் இந்த நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் நான் பெண்களை ஒரு முக்கியத்துவமாக நான் அதை பாராட்டுகிறேன். பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. பெண்கள் இல்லை என்றால் நம்மளுடைய நாடே நல்லா இருக்காது. இன்னும் அம்மாமார்கள் தான் ஆமீன்னு சொல்கிறாங்க. பெண்கள் இல்லை என்றால்
அந்த நாடே அழகாக இருக்காது. எவ்வளோ செல்வம் நிறைந்த நாடாக இருந்தாலும் பெண்கள் இருக்கும்போது தான் இன்னும் அது சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தெரியும், எல்லாருக்கும் புகை வருதுன்னு தெரியுது, ஆனாலும் நான் சொல்லுவது உண்மை. ஓகே, மிக மிக அருமையான பெண்கள், அதுவும் நம்மளுடைய சிஎல்சி ராயல் ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் அதிகமாக நல்லவர்கள். சத்தத்தை காணோம். சபையாரே எல்லாரும் கவனமாக கேளுங்க. கொண்டாடுவோம், இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் உண்டு. நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலையும் நான் சொல்லி அதை உங்களை பெருமைப்படுத்த விருப்பப்படுகிறேன். நான் சொல்ல இந்த தருணத்தை எடுத்து நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த சிஎல்சி பெண்களிடம் இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயங்கள் என்னவென்றால், ஒரு காரியத்தை நம்ம கொண்டு வரும்போது இது வரைக்கும் யாருமே எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது. பின்னாடி தெரிவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா என் மண்ணுக்கு தெரிவித்ததே கிடையாது. நான் அதை நம்புகிறேன். பின்னாடி என்னாச்சும் பேசியிருக்கீங்களா? இல்லை தானே? எனக்கு பின்னாடியே என்னாச்சும் தெரியுதா பாரு ஜோஷுவா. என் மண்ணுக்கு நான் சொல்கிறேன், எது சொன்னாலுமே அது என்னோட வயதில் முதியவர்களாக இருந்திருக்கீங்க, சின்னவங்களாகவும் இருக்கீங்க. ஆனாலும் நான் சொல்லும்போது அந்த மறு உத்தரவு கொடுத்தது இல்லை. சரின்னு சொல்லுவீங்களோ இல்லையா, அது இல்லைன்னு சொல்லி வெட்டி பேசுனது கிடையாது. நான் கேட்டதும் இல்லை. அதுக்காக நான் மெய்யாகவே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபைக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் உங்கள் இடத்துல வரும்போது அதை அழகாக அப்படியே என்னோடு சேர்ந்து ஒத்துழைச்சி செய்வீங்க. எது கொண்டு வந்தாலுமே அதில் முதல் காரியமாக நம்ம பிரதர் ஜோஷுவாவுடைய பர்த்டே கொண்டாடுவோம் செய்ய போகிறோன்னு சொல்லும்போது யாருமே அதுக்கு மறு உத்தரவு தெரிவிக்கலை. எல்லாரும் செய்வோம், அந்த சந்தோஷத்தோடு நீங்களாம் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தீங்க. அதை வெற்றிகரமாக நம்ம செய்து முடித்தோம். அது ஒரு காரியம். ரெண்டாவது, மற்ற காரியம் சபையோடைய காரியத்தை தவிர்த்து நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ பிரதர் ஒலிவருடைய காரியத்தில் நம்ம ஒரு காரியத்தை செய்வோம்னு சொல்லும்போது யாருமே எதுவுமே மறு உத்தரவு தப்பாக சொல்லலை. ஓகே, மறுப்பு தெரிவிக்காமல் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. இது நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம செய்வோன்னே. அந்த காரியத்தெல்லாம் ரொம்ப டச்சிங்கான ஒரு காரியம். எதுவாக இருக்கட்டுமே, அது உங்கள் இடத்துல வரும்போது இந்த சிஎல்சி பெண்கள் அது தப்பாக சொன்னதும் இல்லை, அதை தள்ளி விட்டதும் இல்லை, தட்டி கழித்ததும் இல்லை. அதனால் இந்த தருணத்தில் உங்களை அனைவருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். ஓகேவா? அது கையே தட்டல. ஏன்னா பெண்ணின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிறல்ல, அதனால் எல்லாம் மெய் மறந்து போயிட்டாங்க. ஓகே, இருக்கட்டுமே. நம்மளை கொண்டாடி கொள்ளுவோம். பெண்களாகிய உங்களுக்கு நான் ஒரே ஒரு உற்சாகப்படுத்துகிறேன், எப்பொழுதுமே உங்களை நீங்கள் கொண்டாடணும். தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை பெண்ணாக வச்சிருக்கிறார். இல்லைன்னா ஆண்டவரை தூக்கி பிரதர் மார்ஷலை பெண்ணாக மாற்றியிருக்கலாமே, இல்லை பிரதர் ஸ்டீவனை பெண்ணாக மாற்றிருக்கலாம், இல்லை பிரதர் ஜோஷுவாவை பெண்ணாக மாற்றிருக்கலாம். ஏனென்றால் அவங்க ஆண்களாக இருக்கிறது தான் தேவனுக்கு அது அழகு. அவங்கள கொண்டு தேவன் செய்கிற காரியம் பெரிய காரியம். ஃபாதர்ஸ் டேக்கு நான் அதை பேசுகிறேன். இப்போ மாதர்ஸ் டேனால் பெண்கள் நீங்களாம் பெண்களாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய விருப்பம், அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் நீங்கள் உங்களை பெண்களாக அவர் படைத்து உருவாக்கி உங்களை வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களை பெருமை பாராட்டி கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் கொண்டாட வேண்டும். பிறர் உங்களை பார்த்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஐயோ, மனைவிமார்களே, தாய்மார்களே, என் பிள்ளை என்னை கொண்டாடணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்களே கொண்டாடிக்கிங்க. எஸ், ஒரே ஆள் தான் சத்தமாக வருது, சொல்லுங்க அல்லேலூயா. ஓகே, நீங்களா சிறந்தவர்கள், பெருமைக்குரியவர்கள். அல்லேலூயா. போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த தாய்மார்களை முன்னிட்டு பிரதர் ஜோஷா ஒரு போயம் படிக்க போறார் போல. இல்லை அப்படின்னு எனக்கு செய்தி இல்லை. இந்த நேரத்தில் பிரசிலா இடத்தில் ஒப்படைக்கிறேன். பிரசிலா வாங்க. ஓகே, ஷாலோம். இது ஒரு சின்ன டெடிகேஷன் ஃபார் மாதர்ஸ். என்னன்னா ஒரு சின்ன போயம்.
கவிதை 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 இதை சமர்ப்பிக்க கரங்களை தட்டி ஹெலினாவை வரவேற்போமாக. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் அம்மா மட்டும்தான். ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன், வெரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன். அது எதுக்குன்னா நம்ம மாதஸை கனப்படுத்தும்படியாக இதை நாங்கள் செஞ்சோம். ஸோ தேங்க்யூ. ஓகே, அடுத்தபடியாக இப்படி ஒரு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க யாராவது இருக்கீங்களா? யோசிக்கவே இல்லை தானே? யூத்தில் குரூப்ஸில் யாரும் யோசிக்கவே இல்லை தானே? லீடர்ஸ், குரூப் லீடர்ஸ். ஓகே, எஸ், ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஓகே, தொடர்ந்து காலம் நேரம் தாமதிக்காதபடிக்கு தாய்மார்கள் வந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் செய்ய இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். பிரஸ்னா, நீங்கள் அந்த வசனம் படிச்சு பிரஸ்னா என்று அவங்க ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. அதை சொல்லிட்டு நான் மற்ற காரியங்களை செய்யும். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஓகே, வார்த்தை என்ன சொன்னாங்க? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். மாத்தியா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். யார் இதெல்லாம் செய்கிறா? கடவுள். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் செய்கிறார். ஸோ உலகத்துக்கே தெரியும் ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளா யாருங்க? நம்மளா மலேசியர்கள். மலேசியாவில் வாழ்கிறோம், மலேசியா தேசத்தில் வாழ்கிறோம். ஆனாலும் நம்மளா யாரு? தமிழர்கள். ஒவ்வொருவருக்கும் சைனீஸ் பீப்புளுக்கு அவங்களுடைய நாடு எது? சைனா. கடைசியில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு நம்ம நாடு எது? இந்தியா. நம்ம அங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் அங்கேருந்து வந்தவர்கள் தான். என்னுடைய வீட்டில் எங்களுக்கு தொடர்பு இருக்குது இந்தியா. ஏன்னா எங்களுடைய அப்பாவின் தங்கச்சிலாம் இந்தியா, என்னுடைய பாட்டியும் இந்தியா, அங்கேருந்து தான் வந்தவங்க. ஸோ எங்களுக்கு தொடர்பு உண்டு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குன்னு தெரியலை. அதை குறித்து நான் இதை எத்தனை பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு அவங்கவுங்களுடைய விருப்பமான ஒருத்தர் இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. ஆனாலும் நான் சந்தோஷப்படுகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனாலும் இந்த காரியம் எழும்பும் போதிலேருந்து நான் ஜெபிச்சிருக்கேன், பர்சனலாக ஜெபிச்சிருக்கேன். தேசத்தை ஒரு ராஜா வரும்போது அவங்கள ஆளுகை செய்கிறவங்க அது தேவனால் நியமிக்கப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி அதை நம்பி அந்த வசனத்தை வச்சு தான் நாங்கள் ஜெபிச்சோம். நிச்சயமா அதில் எவ்வளோ போராட்டங்கள், நேற்று வரையிலும் நிறைய போராட்டம். ஆனால் இன்று சட்டபூர்வமாக 3 மணிலேருந்து அவருடைய காரியங்கள் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் அவர் வந்து பதவியேற்கிறார். நம்ம சந்தோஷமாக கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோமாக. அவருக்கு நம் வெற்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். அவரை இதெல்லாம் பார்ப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் இது நிமித்தம் தேவன் நாமும் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அதுதான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இதனால எல்லாம் நினச்சிக்காதீங்க நான் அவரோட தனியாக ஏதாவது கொடுத்து அனுப்புறாரு, அப்படிலாம் இல்லை. அவரை வாழ்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இதே மலேசியா தேசத்துலையும் இப்படி நடந்தாலும் நம்ம அதில் கொண்டாடுவோம். ஓகே, அவரை வெற்றியை கொண்டாடுவோம். இப்போ தொடர்ந்து நம்மளுடைய தாயார்கள் வந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசவிருக்கிறாங்க. இந்த 2வது வாரம் ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் நான் வந்து பேசுவேன். ஆனால்
நான் இதை யோசிச்சு கொண்டு இருக்கும் போது எனக்கு ஒரு காரியம், ஏன் நானே தானே பேசி கொண்டு இருக்கிறேன், ஏன் நம்மளுடைய தாய்மார்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை அதை நான் தெரிவித்தேன். எல்லாரும் அதை ஆமோதித்தார்கள். இவர்களும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் இந்த அழகிய தாய்மார்களும் அதுக்கு ஒப்பு கொண்டார்கள். அதுவே என்னுடைய பெரிய காரியம். நான் நினைச்ச பயந்தேன், ஐயோ இவங்க வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்தேன். ஆனால் எல்லாரும் அதை சொல்றல, மறுபேச்சே கிடையாது, சொல்லுங்க நாங்க செய்யறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சிஎல்சி பெண்கள். அல்லேலூயா. ஓகே, இதுல 10 பேரா, இங்க 11 பேர் இருக்காங்க. அவங்க தாயார கணேஷோட அம்மாவை தவிர்த்து 10 பேர் வந்து உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க, நீங்க தான் வார்த்தையை கேட்க போறீங்க. இன்னைக்கு அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அவங்க பேச போறாங்க. எல்லாரும் உற்சாகமாக, ஒவ்வொரு ஆள் வரும்போது அவங்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். 1வது நபர், நான் 2வது நபர் 3வது நபர் சொல்லுவேன், அவங்க வந்து அவங்களுடைய காரியத்தை செய்வார்கள். 1வது நபராக வருகிறவர் எழுதுறீங்க. ஓகே, அவங்க தான் அவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். சாலோ சாலோ இப்பதான் சொல்லி அனுப்புனாங்க எல்லாம் உற்சாகமா இருக்கணும்னு. ஷாலோ, ஓகே, இன்னைக்கு நான் கொண்டு வந்த வார்த்தை வந்து, நான் கொண்டு வரல, இது தேவனுடைய வார்த்தை. நான் உங்களிடத்துல சொல்ல போற இந்த வார்த்தை மாதஸ்குரியதான காரியம் தான். ஆனா இது நான் வந்து ஏன் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியணும். ஒரு பெண் யார், ஒரு பெண்ணுனா யாரு அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு ரீசனுக்கு தான் இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி கேட்க மாட்டேன். யாரெல்லாம் நீதிமொழிகள் 31 படிச்சிருக்கீங்க? மாதசு தவிர யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? படித்ததுல உங்களுக்கு என்ன பிடித்தது? வாவ், ஜோஷா எனக்கு மட்டும் தான் முழு வேதாகமே பிடிச்சிருக்குது. ஸோ அந்த நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, புத்திசாலியான பெண். ஆமாவா? எல்லாரும் என்ன க்ளூலெஸ்ஸாக பார்க்குறீங்க, தெரியுமா? புத்திசாலியான பெண். புத்திசாலியான பெண்ணா இது வந்து ஜெனரலாக ஒரு பெண்ணை பற்றி பேசப்படுது. ஆமாவா? ஆனால் அந்த பெண் யாரு? டிபோராவா? ஒரு பெண். நான் யாரையுமே வந்துட்டு நம்மளோட வேதத்துலேருந்து இந்த ஊமன் அப்படின்னு சொல்லி நான் பேசல. இது வந்து ஒரு சராசரியான ஒரு ஊமன், அவங்கள பற்றி பேசப்படுகிற ஒரு புத்தகம் தான் நீதிமொழிகள் 31வது அதிகாரம். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து இன்னைக்குள்ள மாதஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லாமே அதில் வந்து என்னோட சேர்ந்து நல்லா காதுகளை விரிவாக திறந்து கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ முதலாவது அந்த செய்திக்கு போவதுக்கு முன்பதாக ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமே ஆமே. ஒரு உமனோட வேல்யூ எப்படி இருக்குது? முத்து. யாராச்சும் முத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை வாங்கியிருக்கீங்களா? ஓ வாவ், பெருமையாக இருக்கு எனக்கு கணேஷ் சொல்கிறதுலாம். அவரோட முத்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மாவாம். எல்லாரும் ஒரு பெரிய கை தட்டு கொடுங்க அவருக்கு. ஸோ அவர் அவ்வளவாக அவங்க அம்மாவை நேசிக்கிறார். அதனால தான் அவர் பட்டுன்னு யோசிக்காமே சொல்கிறாரு எங்கள் முத்து வந்து எங்கள் அம்மா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது கேட்குறதுக்கு. ஸோ ஒரு மாதர் வந்துட்டு எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க ரொம்ப ப்ரெஷஸ். ஒரு முத்துக்கு வந்து எவ்வளோ விலை தெரியுமா? அதுக்கு விலை ரொம்ப அதிகம். கோல்டு விட அதுதான் வந்து எக்ஸ்பென்சிவ். த பேர்ல், ஒரு முத்து வந்துட்டு அவ்வளோ விலை உயர்ந்தது. ஸோ ஒரு மாதர் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு ப்ரெஷஸானவங்க. அந்த ப்ரெஷஸை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும்? பத்திரமா, கவனமா, பாசமா. இப்போ உங்கள் கையில் வந்துட்டு ஒரு ஆள் ஒரு 1000 வெள்ளிக்கோ இல்லை 2000 வெள்ளிக்கோ மோதிரம் வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்த்துக்குவீங்க?
சொல்லுங்க எல்லாம் பேசுங்க. என்கிட்ட நான் வந்தேன்னா என்கிட்ட பேசுங்க கொஞ்சம். புரியல, எல்லாரும் வித்துட்டு பாசக்காரில் விற்கிறதுல தான் இருக்கீங்க. உங்களுக்கு அது ஒரு பரிசா வருது, அது உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்கள்ட்ட இருந்து வருது. அதை நீங்க எப்படி பார்த்துக்கீங்க? அத கஷ்டப்படுத்தாம, ஏதோ காயப்படுத்திடாம, பத்திரம் கீறல் கூட படாம அப்படி பார்த்துக்குவோம். அப்ப நம்ம மாதர்ஸ் எப்படிப்பட்டவங்க? ப்ரெஷஸ் ஆனவங்க. அதுவும் எப்படிப்பட்டவங்க? முத்துக்களை போல. அப்ப அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணுமா? பத்திரமா, ரொம்ப காயப்படுத்தாம கவனமா பார்த்துக்கிறது தான் ஒரு மாதரோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. நான் வந்து இங்கே 5 வேல்யூ சொல்ல போகிறேன் மாதர்ஸை பற்றி. ஸோ எல்லாம் தெளிவாக கேட்டுக்குங்க, எழுதி வச்சுக்கங்க. அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸை அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் என்னன்னா, நம்ம மாதர்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்படிப்பட்ட ஒரு மாதர்ஸ் தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அவங்களுக்குள்ளார நிறையா வீக்னஸ் இருக்கலாம், நிறையா காரியங்கள் வந்து சரிப்படுத்த வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் மாதர்னு பார்க்குறப்போ ஷீ இஸ் ஆல்வேஸ் ரைட் ஃபார் அஸ். ஏன்னா தே ஆர் வெரி ப்ரைஸ்லெஸ் அண்ட் ப்ரெஷஸானவங்க நமக்கு. அவங்கள பார்க்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும், நான் வேற அம்மா கூட இருந்தேன்னா என்னத்துக்கு எப்படி இருந்திருப்பேன்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்குவாங்க நம்ம யோசிப்போம். ஏன்னா ஒரு அம்மா தான் நம்மளை வந்துட்டு எல்லாத்த விட பெட்டராக பார்ப்பாங்க. இருக்கோ இல்லையோ அவங்க தான் ஓடி போய் நமக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓல்தோ அவங்களுக்கே கையில் காசு இல்லைனாலும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணுறவங்க தான் ஒரு அம்மா. ஸோ அவங்க நமக்கு ப்ரெஷஸான மாதர்ஸ். நம்ம ப்ரெஷஸான மாதர்ஸ் கை தட்டு கொடுங்க எல்லாம். ஓகே. அநேக நேரத்தில் வந்துட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா, அவங்கள கனப்படுத்த தவறிடுறோம். அவங்க செய்கிற எல்லா காரியமும் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கும். இவங்க இப்போ நான் வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்கும், அது வந்து அவங்களுக்கு நார்மல். ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க கையில் காசு இருக்கா, அவங்க என்ன ரெடி பண்ணி வைப்பாங்க, அவங்க டயர்டாக இருக்காங்களா, அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு வேண்டியது சாப்பாடு. வீட்டுக்கு போனோன்னே அப்போடா வீட்டில் சாப்பாடு இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க செய்கிற அநேக காரியங்கள் வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ண தவறிடுறோம். ஆனால் நம்மளோட வேதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, தே ஆர் த ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ ஆண்டவர் அப்படியாக பார்க்குறார் ஒரு பெண்ணை. ஸோ நம்மளும் ஆஸ் என்னது ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்மளோட காரியம் என்னன்னா, நம்ம அவங்கள அப்படி தேவன் எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் நம்மளும் அவங்கள பார்க்கணும். பிகாஸ் அவங்க வந்துட்டு தேவன் அப்படியாக அழகாக அவங்கள நம்மளுக்கு படைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஓகே, 2வதான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31:25. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ஆமென், ஆமென். தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? மதர் கேரி ஸ்ட்ரென்த் வித் கிரேஸ். அப்படின்னா மாதர் எப்படி இருக்காங்கன்னா, தாய் பலத்திலும் கிருபையிலும் நிறைந்தவளாக இருக்கிறார். பலன்றது வந்துட்டு ஒரு மேனுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் பலம் நிறையா இருக்கலாம், எல்லா வேலையும் எடுத்து செய்யலாம். ஆனால் ஒரு தாயோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் சோர்வாக இருந்தாலும், என்னதான் கஷ்டமாக இருந்தாலும், என்னதான் அவங்களுக்கு பாடியில் வீக்னஸ் இருந்தாலுமே நம்மளுக்காக வந்து உற்சாகம் கொடுக்கறதே நம்ம மாதர் தான். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் மூஞ்சோ தொங்கி போச்சியான்னு தெரில. எல்லாம் உற்சாகமாக நம்ம மாதரை பற்றி பேசுகிறப்போ அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. நம்ம மாதரை கொஞ்சம் இமேஜின் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணுங்க. அவங்க நமக்கு செய்கிற காரியத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படியாக நமக்கு இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த வசனத்தை கோட் பண்ணுறப்போ பாருங்க, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம் தாய் வந்து எப்படின்னா பலத்திலும் கிருபை நிறைந்தவனும் சொல்கிறேன். அப்போ உங்கள் மாதரை பற்றி யோசிங்க, அவங்க எப்படி பலமாக இருந்திருக்காங்க, நமக்கு எந்த சிச்சுவேஷனில் நம்ம கூட பலமாக நின்றுருக்காங்க. நான் ஃபிசிக்கல் பலத்தை சொல்ல, நம்மளுடைய என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்காக முன்பாக வந்து நிற்கிறதா இருக்கட்டும், அவங்களோட உண்மையான பலமே என்ன தெரியுமா? தேவன் இடத்துலேருந்து வர பலம் தான். அவங்களால முடியாது, அந்த நாளில் அவங்களுக்கு முடியவே முடியாது, டயர்டாக இருக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஆனால் அப்பயும் பிள்ளைங்களுக்காக வந்து நிற்பாங்க, அது என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும். ஆமாவா இல்லையா?
அப்பா மட்டும்தான் ஆமீன் சொல்றாரு. ஆமாவா இல்லையா? ஆமேன். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் அப்படியாக கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு காரியம் சொல்கிறப்போ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பைபிளில் இருக்கிறத தாண்டி நம்ம ரியல் லைஃப்பில் வாழ்கிற நமக்கு இன்னும் நல்லா தெரியும் ஆண்டவர் நம்ம அம்மாவை எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆமாவா? ஆமே. ஸோ நம்மளோட தாய் வந்துட்டு பல காரியங்கள் நிறைய சிரமங்கள் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணலாம் ஃபேமிலியில். ஏன்னா ஒரு மாதராக இருக்கிறது ஈஸி இல்லை. பிள்ளைங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், சுற்றி இருக்கிறவங்க பார்க்கணும், சொந்தக்காரனை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ அந்த சிச்சுவேஷன்லேயும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பிள்ளைங்களுக்கு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு உற்சாகப்படுத்துறதா இருக்கட்டும். நமக்கு ஒரு பேட் டேவாக இருக்கும், ஆனால் அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, டோன்ட் வரி ஐ லவ் யூன்னு. ஆமாவா? அது அது என்னன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு கிருபை. அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபீல் பண்ணும், ஓ பிள்ளை என்னமோ கோத்ரூ பண்ணுதுன்னு. அதுக்கு பேர் தான் ஆண்டவர் கொடுத்த ஞானம், அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு குறித்து தான் ஞானம். ஸோ நம்மளுடைய தாய் எப்படியாக இருக்கிறாங்கன்னா பலத்திலும் கிருபையிலும் நிறைந்தவங்களாக இருக்கிறாங்க. ஸோ மூணாவதா வந்துட்டு நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஸோ நம்மளுடைய மாத பேசுகிறப்போ எப்படிப்பட்டதா இருக்குது? அவங்க கத்தலாம், வீட்டில் ஏசலாம், அதை நான் கேட்கல. நம்ம பேரண்ட்ஸ் இல்லை சாரி மாதர் வந்துட்டு நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை வந்து பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து திடீர்னு அவங்களை கூப்பிடுவாங்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறப்போ நமக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகும், என்ன அது திடீர்னு இவங்க அப்படி கேட்குறாங்கன்னு. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து ஞானம் உள்ளதாக இருக்கும். எப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தை அக்யூரேட்டாக இருக்கும், அதுதான் ஞானம். ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க, ஆனால் அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், அவங்களோட சிச்சுவேஷனுக்கு ரொம்ப உண்மையான காரியமாக இருக்கும், அதுதான் ஞானம். ஸோ இப்படி பார்க்குறப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அன்பு காட்டுறதுலையும் சரி, ஒழுக்கங்கள் காட்டுறதுலையும் சரி, விசுவாசத்தை அவங்களுக்குள்ளார அதிகரிக்கிறது ஒரு மாதர் தான். ஏன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரு ஞானம் உள்ள வார்த்தை. அந்த ஞானம் உள்ள வார்த்தை இருந்தால் மட்டும்தான் அவங்களால குடும்பத்தை கட்ட முடியும். ஆமென். ஆமென். ஏன்னா அந்த குடும்பத்தை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் அந்த ஃபேமிலி ஸ்ட்ராங்காக பில் ஆகுது. இதே இல்லைன்னா ஒரு அம்மா வந்துட்டு ஞானம் இல்லாத ஒரு அம்மாவாக இருந்தாங்கன்னா, தேவனோட ஞானம் இல்லாமல் இருந்தாங்கன்னா தாறுமாறாக பேசிட்டு எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்ட மாதர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஞானம் உள்ளவர்களும் கட்டுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். அதுதான் மூணாவது குணம். நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா நீதிமொழிகள் 31:28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஆமென். ஆமென். நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாதரை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட்ஸாக இருக்கலாம், என்ன பண்ணணும், அவங்கள பார்த்து பெருமை பாராட்ட வேணும். ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா, அவங்க பாக்கியவதிகள். ஏன் அவங்க பாக்கியவதிகள்? ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க. ஸ்டில் எத்தனை வயசாக இருந்தாலும் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மாதர்ஸ் என்ன திரும்ப போகிறாங்க, சின்ன சின்ன காரியம், ஒரு சின்ன இன்கம் வருதுன்னு அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே ஓடி போயிட்டு ஏதாவது செய்வோம், காசு கிடச்சா சரி, பிள்ளைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம், ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணோம், ஹஸ்பண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணோம், அப்படின்னு தான் வந்துட்டு நம்மளை சுற்றி நம்ம மாதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு தாயின் உழைப்பு வந்துட்டு ஒருபோதும் வீணாகாது. ஆமென். ஆமென். ஸோ இதுலேருந்து என்ன தருதுன்னா அவங்களோட அன்பு தியாகமும் தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஏன் அவங்கள பாக்கியவதின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க செய்கிற செயல்கள், கிரியைகள் அவங்களோட ஜெனரேஷனை அது இம்பேக்ட் பண்ணும். ஆமாவா? எல்லாம் எங்கே பாருங்க, என்ன பாருங்க, ஆமாவா? எனக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமாவா? ஸோ கஷ்டத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு தாயினுடைய உழைப்பு எப்பொழுதுமே வீணாகாது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பாக்கியவதி. பாக்கியவதிகளே கரங்களை தட்டுங்கள். பாக்கியவதிகளுக்கு ஒரு கரங்களை தட்டுங்க எல்லாரும்.
ஓகே. ஸோ 5வது வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 31:30. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமேன், ஆமேன். விளங்கிருச்சா? இன்னொரு வாட்டி வாசிங்க ஆண்டி. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமேன், ஆமேன். அவங்க எப்படிப்பட்ட ஸ்திரியா இருக்கலாம், எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தேவனுடைய பயம் தான் வந்துட்டு ஒரு அழகை கொடுக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் அவங்கள இன்னும் அழகா க்ளோவிங்கா காட்டும். ஆமாவா? ஆமாவா? ஆமா. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்மளோட அம்மா வந்துட்டு வயசாக ஆக நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் சுருக்கம் வரும், வயசாயிருவாங்க, அவங்க அழகு வந்து குறைஞ்சிக்கிட்டே போவோம், ஒரு மாதிரி ஓல்டாகிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ அவங்க அழகு இல்லைனாலுமே அவங்களுக்குள்ளார என்ன இருக்குது? தேவ பயம் இருக்குது. தேவனுக்குள்ள காரியங்கள் அவங்களுக்குள்ளார நிறைந்திருக்கிறதுனால அவங்க இன்னும் மற்றவங்களை விட அவங்க இன்னும் செழிப்பா தெரிவாங்க, அழகா தெரிவாங்க. அதுதான் அம்மா. ஆமாவா? ஸோ என்னைக்குமே உங்க அம்மாவை பார்த்துட்டு அழகு இல்லை, உங்களுக்கு என்ன இருக்கு, 3 முடி தானே இருக்குது, இதுல இப்ப என்ன செய்ய போறீங்க, இந்த மூஞ்சில என்னத்துக்கு இப்ப மேக்கப் போடணும், எல்லாம் சுருங்கி போயிருச்சு அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா தேவன் வந்துட்டு அவங்களை எப்படியாக பார்க்குறாருன்னா அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஆண்டவருடைய காரியங்கள் நிறைந்திருக்கிறனால, ரொம்ப விசுவாசமாக இருக்கிறனால அவங்க க்ளோவிங்காக இருக்காங்க. அதை நீங்கள் போயிட்டு கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க அம்மாவை. எப்போதுமே அம்மா வந்துட்டு அம்மானா அழகுதான். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? அம்மானாலே அழகுதான். அவங்க எப்படி என்ன கலர்ல இருந்தாலுமே அவங்க அழகுதான். ஏன்னா அவங்க அம்மா. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு நம்ம சரீர அழகை பார்க்கல, நம்ம தேவன் எப்படி பார்க்குறாருன்னா உள்ளத்தின் அழகை பார்க்கிறார். நம்ம எப்படியாக தேவன் முன்பாக நிற்கிறோம். ஸோ நம்மளையும் அம்மாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அவங்க எப்பொழுதுமே 1 ஸ்டெப் ஃபர்தராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியாக இருக்கும். தேவனை அறிந்துக்கிற அறிவிலையும் சரி, தேவனுடைய காரியங்களில் அவங்க ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு அம்மா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, தோற்றத்துலேயும் அழகாக இருப்பாங்க, அவங்க பேசுகிற பேச்சுலேயும் அழகு இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ள ஒரு பெண்கள் தான் நம் கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் தான் நம் பெருமை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யார் என் கூட அக்ரி பண்றீங்க பெண்கள் தான் நம் பெருமைன்ட்டு? அக்ரி பண்றவங்க மட்டும் கை தட்டுங்க வேகமா. பெண்களே நம் பெருமை. ஆமென். என்னைக்குமே என்னோட கன்க்ளூஷன் நான் முடிக்க போறேன். நான் 5 காரியம் சொன்னேன் பெண்களை பற்றி. ஸோ எத்தனை பேர் இதை தெளிவாக கேட்டிங்களோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மாதர்ஸை வந்து எப்பொழுதுமே கனப்படுத்துங்க. நம்ம நிறைய விஷயத்தில் தவறி போகிறது எங்கே தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த நாளை வர்றதுக்கு முன்பாகவே அந்தந்த நாளைக்குள்ள அப்ரிஷியேஷன் நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற. ஆமாவா இல்லையா? அவங்க என்னதான் வீட்டில் டெய்லி சமைச்சாலும் ஆனால் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுதான் நம்ம அம்மா. அப்படிதான் நம்ம பேரண்ட்ஸ்னே வருது, சாரி, நம்ம அம்மாவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமென், ஆமென். நான் சொல்கிற அப்ரிஷியேஷன் நீங்கள் 1000 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணி 10,000 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற அப்ரிஷியேஷன் இல்லை. ஒரு 5 வெள்ளிக்குள்ளார உள்ள சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அம்மா அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க, அதை குறையா பேச மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அம்மா. ஆமாவா இல்லையா? ஸோ ஆஸ் அ பிள்ளைங்களாகவும் சரி, ஒரு ஹஸ்பண்டாகவும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பார்ட்னரையும் சரி உங்கள் அம்மாவை கனப்படுத்துங்க. எவ்ரிடே முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அதை. ஏன்னா அவங்க சொல்லாத நிறைய காரியங்கள் இருக்குது.
அவங்க சொல்லாமல் வலிகளை கேரி பண்ணலாம். அவங்கள பார்க்க ஃபிசிக்கலாக பார்க்க நல்லா தான் இருப்பாங்க. இப்போ நடப்பாங்க, ஓடுவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கக்குள்ளே இருக்கிற பெயின் வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு தாயினுடைய கேரக்டர். ஸோ முடிந்தவரை உங்களுடைய அம்மாவை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க, கனம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இருக்கிறனால தான் நம்ம இங்கே இருக்கோம். ஆமேன். நம்மளுக்கு இவங்க தான் தாயின்னு சொல்லி தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஸோ நியமித்து வைத்தவர்களை நம்ம அவ்வளோ அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏமேன், ஏமேன். ஸோ என்னுடைய சார்பாக நான் வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணலான் இருக்கேன் எல்லா மாதர்ஸ்க்கும். ஸோ நான் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு ஸ்மால் கிஃப்ட் தான் மாதர்ஸ்க்கு. ஆனால் எனக்கு தெரில எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்ன்ட்டு. பட் இது என்னத்துக்கு நான் இது வந்து செஞ்சேன்னா, இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இது வந்து ஒரு பின்னின ஒரு ரோஸ், நூலில் பின்னுவாங்கள்ல அந்த ரோஸ். ஸோ எப்போதும் வந்துட்டு நார்மலாக ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்தா அது ஒரு நாள் பாய்ப்பாங்க, அதோட காண போயிடும், இல்லை இது வாடி போயிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு அன்பின் சின்னமாக இதை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இங்கே உள்ள மாதர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான மாதர்ஸ் தான். நம்ம சர்ச்சில் உள்ள எல்லா மாதர்ஸுமே ரொம்ப டேலண்டட் அண்ட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டேலண்ட் இருக்குது. இவங்க எல்லாமே ரொம்ப ப்ரெஷஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சிஆர்சி ராயல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மாதர்ஸ்க்குமே ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்படியும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நான் யோசிப்பேன். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை எடுத்து நான் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் கிறிஸ்டினா. தொடர்ந்து பிரஸ்னா ஆண்டி. எல்லாம் கை தட்டுங்க. அடுத்து நம்ம சிசு கரங்களை தட்டி வர. அடுத்து சிட்டு, சின்ன குயில் சித்ரா வராங்க. அடுத்து லீசாமா. அடுத்து சிஸ்டர் கோமதி. அடுத்து அம்மா. அடுத்து சுந்தரிமா. அடுத்தபடியாக சிஸ்டர் ஆலிஸ், கரங்களை தட்டிய வர இப்ப உற்சாகமா. தொடர்ந்து ஆண்டி வட்சலா. சரியா? ஓகே, கடைசியாக நம்மளுடைய குக், கரங்களை தட்டி வர இருப்போமாக ஆண்டி பாக்கியம். ஓகே, ஸோ இப்போதைக்கு உள்ள என்னுடைய அப்ரிஷியேஷன் இதுதான். இன்னும் 2 மாதர்ஸ் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அப்புறமேட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு தான். ஏன்னா சடன்னாக 2 பேர் நான் பார்த்தோன்னே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஐம் சாரி. பட் கண்டிப்பாக அப்புறமேட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அடுத்தபடியாக அம்மா கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஓகே, பிரிஸ்லாவுக்கு ஒரு பலத்த கரத்தை தட்டி அப்புறமேட்டு கூட்டம் முடிஞ்சானா அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அவங்கள வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நேரத்தை தாமதிக்காதபடிக்கு நம்ம மத்தியில்
ரெவரன் ரத்னவேலு சேகரன், அவர் என்ன ஜேம்ஸ், ரெவரன் ஜேம்ஸ் சேகரன், அவர்களுடைய துணைவியார் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பார்த்துக்கங்களேன். ஜேம்ஸ் ரத்னவேலு சுருக்கமாக செய்தியை கொடுப்பாராம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுடைய மனைவி வந்து எவ்வளவு ரத்தின சுருக்கமாக கொடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவழைப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்ன கதைன்னா, நான் எடுத்த அந்த நீதிமொழி 31 எல்லாம் பிரிசிலா பேசிட்டு நான் சொல்ல நினச்சது எல்லாம் சொல்லிட்டு ப்ரெஷரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு தெரியல என்னத்தான் நான் பேசுறதுன்னு. இருந்தாலும் கருத்து ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. நான் அம்மாங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு அம்மா வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. அம்மானா ஒரு உயர்ந்த இடத்துல உள்ளவங்க. நீதிமொழி சொன்ன பிரகாரம் அந்த சகோதரி வந்து இருட்டோடு எந்திரிப்பாங்களாம். அவங்க விளக்காடியாக தான். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க முன்கூட்டியே சேர்த்து வச்சுட்டாங்களாம். பஞ்சம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுனாலும் அவங்க திருப்தியாக இருந்தாங்க. அதே போல் நம்ம மத்தியில் இருக்கிற தாய்மார்கள் நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். வேற குறைய இருட்டோடு எந்திரிப்போம், பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்ப. அதுங்க போடுங்க பாருங்க ஒரு கூத்து. அதெல்லாம் சரிப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதவங்களையும் அம்மா அவங்களுக்கு பாதி டயர்ட் ஆயிரும். அப்புறம் அதோட வேலைக்கு கிளம்புவாங்க. வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துல அப்படி இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள பிள்ளைங்களுக்குன்னே அவங்க ஒப்பு கொடுத்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்க உலகத்து கொண்டு வர்றது அம்மா தான். வந்துட்ட பிறகு எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் இருக்காது. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே நாங்களாம் நல்லா இருந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம். என்னைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க வந்தாங்க தெரியுங்களா, அன்னைக்கு வந்துச்சு சீக்கே, ப்ரெஷரு, இடுப்பு நீர், கை வலி, காலு வலி, இடுப்பு வலி எல்லாம் வந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து இது புரியாது. பிள்ளைங்களுக்கு புரியாது. அம்மா வந்து அப்படி, ஏன்னா பேபி வந்து அவங்க பெற்றெடுக்கும் போது அங்கே ஒரு வலி வரும் பாருங்க, அது சாதாரண வலி இல்லை. புள்ள பிறந்த உடனே அந்த பேபியை பார்த்த உடனே அந்த வலி டக்குன்னு மறைஞ்சிடும். இல்லாட்டினா மறு பிள்ளைய அவங்க பெற மாட்டாங்க. அப்படி அந்த பிள்ளைய பெற்றுட்டு அந்த குழந்த அதுக்கு எந்த நேரத்தில் பசி எடுக்கும்? அது வாய் தந்து கேட்குமா? கேட்காது. பால் வேணும்னு கேட்குமா, சோறு வேணும்னு கேட்குமா? ஒன்றுமே கேட்காது. அம்மா அவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எந்த நேரத்தில் எது கொடுக்கணும் எப்படின்னு. அவங்க பிள்ளைங்களை பார்க்குற நேரத்தில் அவங்க மறந்துடுவாங்க. சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, சரியான நேரத்தில் தூங்க முடியாது. இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்குன்னே வாழுவாங்க. பிள்ளைங்க வந்து எப்படின்னா, அவங்கள வந்து வளர்க்குறது சாதாரண காரியம் இல்லை. அவங்கள பெற்று வளர்த்து இன்னொருத்தவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் அது பெற்றவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் மாதிரி. ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை அவங்கள பார்த்து பார்த்து வளர்க்குறது அவங்களுக்கு பெரிய காரியம். பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு வாங்கணும். சில பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சுமா பிடிக்காது. அம்மா அவங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு இந்த உடுப்பு வாங்கினா சரியாக இருக்கும், இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சால் சரியாக இருக்குன்ட்டு. அதாங்க அம்மா, உண்மையான அம்மா. ஆண்டவர் அப்படியாக எங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு.
எங்களை தேவன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மெய்யாக சொல்கிறேன், உண்மையிலேயே அம்மானா சாதாரண காரியம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எவ்வா எல்லாம் முடிச்சுட்டாலும் உட்காரும் போது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ண திருப்பி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும். எப்படி தெரியுங்களா? பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டானா அம்மா இருக்காங்க, அம்மா பார்த்துக்குவாங்க. திருப்பி அதுங்கள வளர்க்குறது இருக்குது தெரியுமா? எனக்கு நான் என்னோடய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். இந்த எலினா, இந்த எஸ்தரு, இந்த எபிகேலு எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்தனே எங்கள் வீட்டில் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிறந்தோடனே என்கிட்ட கூட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வேலைக்கும் போய்க்கணும், அதுங்களையும் பார்த்துக்கணும். கிருஷ்ணாவுக்கு தெரியும் நாங்கள் பட்ட பாடு. கீழே விழுந்து அடிபட்டு பொழந்துக்கிட்டு கிடக்கும். இது அதை தள்ளி விடும், அது இதை தள்ளி விடும். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்போம், கால் வரும், பாப்பா கீழே விழுந்துருச்சு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? போக முடியாது, ஜாமம் தான் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் வர வரைக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு. அம்மா வந்து எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பேர பிள்ளைங்களை பார்க்கறது கூட அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க பிள்ளைங்களை அவங்க அப்படியே நேசிக்கிறதுனால அவங்க பேர பிள்ளைங்களையும் அப்படியே நேசிக்கிறாங்க. மெய்யாகவே இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பலம் தான், ஆரோக்கியம். இதோட முடிச்சு கொள்கிறேன். இதுக்கு மேலே ஏன் அவங்களுக்கு அவங்க பேர் வந்து பாக்கியம், பாக்கியம், பாக்கியவதி. ஏன்னா ஏன் இவ்வளோ காரியம் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க பேர் பாக்கியவதி. அதனால தான் தேவன் அவங்களுக்கு நிறைய காரியத்தை அனுபவங்களை கொடுத்தார். வாழ்க பாக்கியவதி, பாக்கியம். ஓகே, அடுத்தபடியாக பெண்ணின் பெருமையை குறித்து பேச வரார் கிரேட் லீடர். அவங்களுடைய துணைவியார் பி கோமதி அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போமாக. பறந்து வாங்க பி மாதிரி. ஷாலோம், ஷாலோம். நிறைய இருக்குது, எது வைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்தில் பேசிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நாங்கள் 10 பேர் இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் 10 பிரசங்கம் கேட்கணும். ஒரு பிரசங்கத்துக்கு நாக்கு தள்ளும். இன்றைக்கி 10. ஹல்லேலூயா. ஸோ எங்களுக்கு 5 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளேயே நான் ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போகலான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, தாய்மார்களுக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இப்படி வச்சுட்டிங்களா, தாய்மார்களை பார்க்கவே முடியல. ஓகே, இன்றைக்கி நான் என்ன உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிற ஒரு சின்ன காரியம்னா செழிப்பான ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு செழிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஓகே, ஒரு பைபிள்லேருந்து ஒரு சின்ன கதையை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதில் உள்ள அர்த்தங்களை சொல்லிவிட்டு என்னுடைய செய்தியை நான் முடித்து கொள்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள பற்றி ஜோஷுவாவோட புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே கதை தான். ஆனால் ஜோஷுவாவில் வந்து 15வது அதிகாரம், நியாயாதிபதிகளில் வந்து 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஓகே, அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, காலேப்போட மகளின் பெயர் வந்து அக்சால். ஓகே, அவங்கள பற்றி தான் உங்ககிட்ட ஒரு சின்ன காரியத்தை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். ஓகே, காலேப்புக்கு வந்து 2 மகன்கள், ஒரு மகள். ஓகே, அக்சால், அவங்க பேர் வந்து அக்சால். ஓகே, காலேப் வந்து இஸ்ரவேலின் ஒரு முக்கியமான தலைவர். ஓகே, அந்த நாட்டில் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 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 காரியத்தை வைக்கிறாரு. ஓகே, இந்த தேசத்தை நீங்கள் சண்டை போட்டு யார் பிடித்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அந்த இடத்தின் பெயர் வந்து கிரியாத் செப்பேர். அந்த நாட்டை யார் சண்டை போட்டு
பிடித்து கொண்டு வரீங்களோ ஆடுறீங்களோ அந்த அவங்களுக்கு வந்து என் மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி காலேப் சொல்கிறாரு. ஓகே, காலேப்பின் தம்பியின் மகன் தான் வந்து ஒத்தினியலுக்கு வந்து மேபி அக்ஸாலை பார்த்து அழகாக இருந்திருப்பாங்க. அவங்க மேலே விருப்பம் கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த நாட்டை ஜெயிச்சுட்டு வந்து காலேப் சொன்ன மாதிரியே ஒத்தினியலுக்கு வந்து அக்ஸாலை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, இங்கே தான் கதை ஆரம்பிக்குது. என்னன்னா காலேப்புக்கு வந்து நல்ல செல்வம் இருக்குது, நல்ல நிலங்கள் இருக்குது. ஸோ திருமணமாகி போகும்போது முன்ன காலத்தில் உள்ளவங்க வந்து பெண்களுக்கு நகை போடுவாங்க, நிலம் இருந்தால் நிலம் கொடுப்பாங்க, அப்புறம் ஆடு மாடுகளை கொடுப்பாங்க. அதே போல் காலேப் என்ன செய்கிறாருன்னா அக்ஸாலுக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறாரு. அவங்க திருமணமாகி போகும்போது அவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்ட நிலம்னா வறட்சியான நிலத்தை கொடுக்குறாரு. ஓகே, அக்ஸாலுக்கு காலேப் வந்து ஒரு வறட்சியான நிலத்தை கொடுக்குறாரு. ஒரு வறட்சியான நிலத்தில் நம்ம பயிர் நட முடியுமா? முடியாது. தண்ணீர் இல்லை, வறட்சியாக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம விதையை விதைச்சாலும் அது என்ன செய்யாது, கனி கொடுக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த கழுதை மேலே ஏறி போகும்போது ஒத்தினியல் வீட்டுக்கு போகும்போது அவங்க இறங்கி வந்து தன் தகப்பனுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு காரியம் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்குறீங்க, அது எனக்கு வேணான்னு சொல்லலை, நான் அந்த நிலத்தை வைச்சுக்கொள்கிறேன், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தையும் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு நீரூற்றுகளை கொடுக்குறார். சரி, உனக்கு இந்த நிலம் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா நீரூற்றுகளை கொடுக்குறார். நீரூற்றான நிலத்தை கொடுக்குறார். மேற்கு புறத்தில் உள்ள நீரூற்றையும் கீழ்ப்புறத்தில் உள்ள நீரூற்றையும் கொடுக்குறாரு. அவங்க கேட்டது ஒன்று, ஆனால் அவங்க அப்பா கொடுத்தது 2. அதே போல் தான் நம்மளுடைய தகப்பன் நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு டபுளான ஆசீர்வாதங்களை தான் நம்மளுக்கு கொடுக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம கேட்கும்போது நம்ம இப்போ லெட்ஸே நம்ம இருக்கிறோம், இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப வறட்சியாக இருக்க, நம்மளுக்கு ஒரு செழிப்பே இல்லையே, இந்த வாழ்க்கையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரம் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வறட்சியான நிலை இருக்குது, எவ்வளையோ வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் பத்தலை, என்னோடய உடம்புல சரீர ரீதியில் ரொம்ப சீக்காக இருக்கிறேன், என்னோடய குடும்பத்தை கூட என்னால் காப்பாற்ற முடியல, என் குடும்பம் அவ்வளோ ஒரு வறட்சியான நிலையில் இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறட்சியான நிலையில் இருக்குது. இப்போ படித்து கொண்டிருக்கிற நீங்கள் எவ்வளையோ படிக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த காரியம் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும். நான் படிக்கிறேன்னு, நான் நல்லா வேலை செய்கிறேன், ஆனால் என்னோடய சம்பளம் பத்தலை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செழிப்பான காரியத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இந்த கால வேளை நம்ம தேவனை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். அந்த நீரூற்று இருந்தால் மட்டுமே அதில் விளைச்சல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸோ பெண்களாகிய நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வறட்சியாக காணப்படும். யாராவது வந்து என் நிலத்தை பயிரிடுவாங்களா, என் நிலத்தில் விதை போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தான் நம்மளுடைய வறட்சியான நிலத்தை நீரூற்றி பயிர் போட்டு நம்ம செழிக்க வைக்கணும். அதே போல் தான் தேவன் நம்மளுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பத்தை நம்ம தான் தேவன்கிட்ட கேட்கும்போது அவர் நீரூற்றுகளை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதை பயிரிடு செய்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு சின்ன காரியத்தை அக்ஸாலை போல் நம்ம தகப்பன்கிட்ட நம்ம கேட்குறவர்களாக இருக்கணும். ஆமென். சரி, எனக்கு இது கொடுத்துட்டீங்களா, நான் இதை வச்சு நான் எப்படியாச்சும் பொழைச்சிக்கிறேன், இல்லைன்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முறுமுறுப்பாக இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம முறையிடணுமா, ஆண்டவரே என்னுடைய நிலத்தை நான் பயிரிடுறதுக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க, நீர் பாய்ச்சலை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வறட்சியான காலங்களை அவர் செழிப்பாய் ஆக்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அக்ஸாலை போல இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். உங்கள் தகப்பனிடத்தில் போய் கேளுங்க. நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஃபிசிக்கல் ரீதியான தகப்பனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அக்ஸாலை போல் இருப்போமா? ஆமென். கர்த்தர் இடத்துல கேளுங்க, நீரூற்றை கேளுங்க. நம்மளோட நிலத்தை நம்ம தான் பயிரிடணும், நம்ம தான் செழிக்க வைக்கணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த பெண்கள்கிட்டையும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்கிறது அப்படி தான், உங்களுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்குன்னா நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. அல்லேலூயா. கற்றுக்கிட்டீங்களா? கோமதி பேசுனது விளங்குச்சா உங்களுக்கு?
ஓகே, இப்போ தான் 2 பிரசங்கியார், நீங்கள் 3வது பிரசங்கியாரை பார்த்துருட்டீங்க. 4வது பிரசங்கியார் வர போகிறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, இந்த திருச்சபையின் சின்ன குயில் சித்ரா அவர்களை கரங்களை தட்டி நாம் அழைப்போம். இப்போ அந்த சின்ன குயில் சித்ரா எப்படியாக கூவி கூவி பேசுகிறார் என்று பார்க்க போகிறோம். ஷாலோம் ஷாலோம். என்னோட வந்து என்னோட வந்து மெசேஜ் வந்து அன்பு. நான் வந்து ஒரு சாட்சியாய் சொல்கிறேன். ஒரு அன்பு, ஒரு கிறிஸ்துவ தம்பதிகளுக்கு, தேவனுக்கு பயந்த ஒரு நல்ல தம்பதிக்கு 10 வருஷம் கழித்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. அவர் பேர் ஜான். அப்போ 10 வருஷம் கழிச்சிச்சின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உலகமே சந்தோஷமே அவர் தான். அப்போ அந்த 10 வருஷம் கழிச்சு ஆண் குழந்தை பிறந்த ஜான் அவர் தடிக்காவுக்கு போனார். தடிக்காக போகும்போது அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க. அவர் பேர் ராமு. இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் நல்ல நண்பராக வளர்ந்து 2வது ஸ்கூலுக்கு, மனுங்கா ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போனாங்க. அதனால் ஜான் அம்மாவுக்கு வந்து இவரை ஒரு தண்ணி பாசம், ஏன்னா ஜானோட கூட்டாளிலேருந்து சின்ன வயசுலேருந்து பழகிறனால ஒரு தண்ணி பாசம், ஒரு அவங்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல, தண்ணி பாசம் அவங்க மேலே. அந்த மாதிரி வளர்ந்து கொண்டு இருக்கும்போது 2 பேரும் நல்ல நண்பராக இருக்கிறாங்க. காலேஜுக்கு போனாங்க, நல்லா படித்து வளருவாங்கன்னு நினைக்கும் போது 2 பேரும் ஒரு சின்ன சண்டையில் ராமு குத்தி கொண்டுட்டார் ஜானை. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டாங்க பேரண்ட்ஸு. ஒரே பிள்ளையை இழந்துட்டோமே அப்படின்னு அவங்க ரொம்ப வேதனைப்படும் போது, இது வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும்போது ராமு வந்து நிப்பாட்டிட்டாங்க, ஜான் இறந்துட்டாங்க. அப்போ ஜானோட அம்மாவும் அந்த கடைசி தீர்ப்புக்கு வராங்க. அப்போ வரும்போது அக்கீம் கேட்குறாரு, அம்மா நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, என்னோட ஜான் இறந்துட்டார், ராமுக்கு விடுதலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நீதிபதி சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிறீங்க, 10 வருஷம் கழித்து உங்களுக்கு பிறந்த குழந்தம்மா, எப்படிம்மா உங்களால் மன்னிக்க முடிஞ்சுன்னு கேட்குறாங்க. நான் ராமு மேலே வச்ச அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உங்களால் முடியாதுமா, அவன் கொண்டுட்டாம்மான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட பைபிளில் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 6:7, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் ராமுவை மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ராமு என்ன செஞ்சிட்டாரு, எப்படிம்மா உங்களால் மன்னிக்க முடிச்சு, ஜானோட அம்மா காலில் விழுந்து ஓடி வந்து அழுகுறாரு. அம்மா என்னை எப்படிம்மா மன்னிச்சிங்க, என்னையால் நான் உங்கள் மகனை ஆசைப்பட்ட மகனை கொண்டுட்டோம்மா, எப்படிம்மா என்னை மன்னிக்க முடிஞ்சுன்னு அவங்க அழுகுறாரு. அப்போ அழுகும் போது அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்துக்கு ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. ஆனால் இங்குள்ள மக்கள் நம்மலாம் அவரை குத்திட்டோம், அவரை அரைஞ்சோம், அவர் மேல் முள்முடியை சூட்டினோம். எல்லாத்தையும் நான் மன்னித்த ஆண்டவர் உன்னையும் மன்னிப்பார். அந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னாலையும் மன்னிக்க முடியும். அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது, என்னால் மன்னிக்க முடியும். நீ வாழணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாருன்னு சொல்லி அதுதான் ஆசைப்படுறாரு. நீ வாழு, நல்லா இரு, சந்தோஷமா இரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் மன்னிக்க முடியும், எல்லாத்தையும் சகிக்க முடியும். இதுதான் என்னோட மெசேஜ். ஓகே, அவருக்காக நான் ஆண்டருக்காக ஒரு 4 வரி, இது ஒரு பாடல் மூலிமா நான் எடுத்தேன். இல்லை, நான் ஒரு பாடல் மூலிமா, அது என்ன உள்ளுக்குள்ளே தொட்ட ஒரு வார்த்தை. விவரிக்க முடியாத பூரண அன்பு, அளவில்லாத வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியாத அளவில்லாத அன்பு, புகழ்ந்தாலும் போதவில்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. ஓகே, அளவில்லாத அன்பு, தேவனுடைய அன்பு. அவர் நம்ம கூட இருக்கும்போதே எல்லா தாய்மார்களுக்கும் அப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக, ஏங்க இப்படி நடுங்குறீங்க,
நடுக்கத்தின் மகள். நாம் கிறிஸ்டினா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போமாக. ஷாሎም. ஷாሎም. நான் இன்னைக்கு வந்து பேச போகிறது வந்து லேயாவை பற்றி. ஸோ லேயா யாருன்னு தெரியுமா? பைபிளில் லேயா யாருன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஸோ யாக்கோப்போட மனைவி. ஸோ யாக்கோப் வந்து ரேச்சலை தான் லவ் பண்ணார். ஸோ அவங்க வேணும்னா அவங்க அப்பா சொன்னார் 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த 7 வருஷம் யாக்கோப் வேலை செஞ்சு முடிஞ்சோடனே அந்த கல்யாணத்துக்கு வந்து ரேச்சலை தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க போகிற ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து ஆளை மாற்றிட்டார். அவங்க அப்பா லேயாவை அனுப்பிட்டார். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல லேயாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். அன்பு இல்லாத ஒரு தகப்பன் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிக்கல, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்கல, அவங்களோட விஷ் என்னான்னு கேட்கல. அந்த போயிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா யாக்கோப்புக்கு தெரியும் அது ரேச்சல் இல்லை, அது லேயான்னு. யாக்கோப்பும் லேயாவை நேசிக்கலை, ஏன்னா அவர் நேசித்தது வந்து ரேச்சல். ஸோ அப்போ திருப்பி அவங்க அப்பாட்ட கேட்கும் போது இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யணும் ரேச்சலை வேணும்னா. ஸோ 7 வருஷம் வேலை செஞ்சு ரேச்சலை தீர்மானம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் லேயாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அழகான பெண் கிடையாது. அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து லைக் சாஃப்ட் ஐ, இட்ஸ் மீன்ஸ் ஒன்றரை கண்ணு மாதிரி அவங்களுக்கு. அவங்கள பார்க்குறவங்க யாருமே வந்து லைக் அவங்கள பார்த்தோன்னே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உமன் கிடையாது. அப்போ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட அன்புக்காக எதிர்பார்த்தாங்க. அவங்க அப்பாவோட அன்பு கிடைக்கல, ஹஸ்பண்டோட அன்புக்காக எதிர்பார்த்தாங்க. அப்போ தேவன் வந்து அவங்களுக்கு வந்து பையன் ரூபனை கொடுத்தாங்க. ஸோ பிள்ளைக்கு வந்து ரூபன்னு வைக்கும் போது அவங்க நினச்சாங்க, எனக்கு பிள்ளை வந்துருச்சு, என் புருஷன் என்னை நேசிப்பார். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க புருஷன் அவங்கள நேசிக்கலை. ஸோ 2வது மகன் வந்து சிமியோன் கொடுக்கும் போது 2வது மகன் வந்தோன்னே அவங்க யோசிச்சாங்க, ஓகே எனக்கு 2 பிள்ளையாச்சு, என் ஹஸ்பண்ட் என்னை நேசிப்பார், ரேச்சலை காட்டிலும் என்னையும் நேசிப்பார், அதே போல் என்னையும் நேசிப்பாருன்னு. ஸ்டில் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள நேசிக்கலை. அவங்க வந்து லைக் ஒரு பிள்ளை பக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்பர் 3 லேவி பிறக்கும் போது ஓகே எனக்கு இப்போ 3 மகன் ஆச்சு, என் ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் என்னோட அட்டாச் ஆயிடுவாருன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. பட் ஸ்டில் அது நடக்கலை. இப்போ 4வது பிள்ளை பிறக்கும் போது ஜூடா பிறக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த வேலையில் நான் தேவனை துதிக்க போகிறேன், ஐ வில் பிரேஸ் த லார்ட்னு சொன்னாங்க. ஸோ நான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயா வந்து அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு 6 மகன்களை கொடுத்தாங்க. அந்த 6 மகன்களும் 12 கோத்திரத்தில் 6 கோத்திரமாக இருந்தாங்க. அதை தவிர்த்து லேயா வந்து மரணம் அடைஞ்ச பின்பு அவங்கள புதைப்பாங்கள்ல, அது வந்து ஆபிரகாம் சந்ததியின் மத்தியில் அவங்கள வந்து புதைச்சாங்க. என்னதான் அவங்க வந்து மனுஷனோட அன்பை தேடி போகும்போது மனுஷன் அன்பு அங்கே கிடைக்கல. தேவன் அவங்களோட பிளாஸ்ட் உமனாக வச்சுருந்தார். தேவன் அவங்க வாழ்க்கையில் வச்சுருந்த நோக்கம் வேறு. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் இருக்கலாம், நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக மாதர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன சின்ன விஷயம் கூட செய்யலாம். வீடு சுத்தம் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளையோ காரியங்கள் செய்யலாம். துணி துவைப்பாங்க, நிறைய ஒரு சமையல் செய்வாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே
எதிர்பார்க்குறது வந்து பசியோடு வருவீங்க, வேலை முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு. அப்போ வந்தோடனே அம்மா என்ன சமைச்சிங்க, யாராவது வந்தோடனே அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையிலேருந்து, அம்மா நீங்கள் காலையிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சீங்களா, நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ நான் செய்கிறேன். எவ்வளோ பிள்ளைங்க அதை செய்கிறோம்? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் அம்மாவை பற்றி. ஏன்னா நம்ம அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வீட்டில் அம்மா இல்லைன்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் தெரியுமா? அதை கடந்து வந்த சில பேருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களால் அவங்களோட எல்லா காரியத்தையும் எடுக்க முடியாது. அது சின்ன சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அம்மா மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நினைப்போம் நான் செய்கிறேன் ஆனால் என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணலை, இதை நான் கொடுக்குறேன் என்னை அப்ரிஷியேட் பண்ணலை, இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்னை அப்ரிஷியேட் பண்ணலை. ஏன் மனுஷன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்? தேவன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சிக்குவோம். நீங்கள் என்ன செஞ்சாலும் மனுஷனுக்காக செய்யாதீங்க. நீங்கள் ஒரு பூனைக்கு சாப்பாடு போட்டாலும் அது அந்த பூனைக்காக போடாதீங்க. அந்த பூனை மேமே பசியாக இருக்கும், அந்த பூனைக்காக போடாதீங்க. தேவனை நினச்சி போடுங்க, அந்த பூனை சந்தோஷமாக சாப்பிடும். அது என்னவா இருந்தாலும் ஒரு 10 காசு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போதோ, ஒரு சின்ன விஷயத்தை ஒரு ஜாமான் எடுத்து உதவி செய்யும் போதும், தேவனை மட்டும் நினச்சி செய்யும் போது நம்மளுக்குரியதை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவன் உங்களுக்கு அது உள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் மதர்ஸை எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். என்னம்மா காலிலேருந்து வீட்டில் இருக்கீங்க, ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க, ஏம்மா ஒன்றுமே சமைக்கலை? ஆனால் அந்த அன்னைக்கு நீங்கள் யோசிக்கலை ஏன் அவங்க சமைக்கலைன்னு. அன்னாடும் சமைச்ச அம்மா ஏன் அந்த அன்னைக்கு சமைக்கலைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் அம்மா இன்றைக்கி நம்மளுக்கு சமைக்கல, அம்மாவுக்கு என்ன ஆச்சு, ஏன் அம்மா உடல்நிலை எப்படி இருக்குது? முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க ப்ளீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அம்மாவை எப்பயுமே விசாரிங்க, சாப்பிட்டீங்களா அம்மா? நீங்கள் கேட்குற அந்த ஒரு வார்த்தை அந்த மாதர்ஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எப்பயுமே எது செஞ்சாலும் தேவனுக்குன்னு செய்யுங்க. நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொல்லி செய்யாதீங்க. தேங்க்யூ. இன்னொரு சின்னொண்டு விஷயம். ஸோ நான் வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் மாதர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அவங்க ரொம்ப ஜெபிக்க கூப்பிட்டாலே அவங்க கொஞ்சம் நடுக்கம், என்ன சொல்கிறது, ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவ்வளோ அருமையாக பேசிட்டு போனாங்க. இன்னொரு கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துவோம். Yeah.